ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம்ஸ் கிச்சன் சிபிஸ். இன்றைக்கி என்ன நான் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா தாளிச்ச இட்லி தாங்க. அதுக்கு வந்து பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். அது கூடவே நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சேன் இஞ்சியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை அதே மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஆனியன் மட்டும் நான் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது வந்து இட்லி பேட்டர் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து போடுங்க, அப்படியே போட்டுறாதீங்க. ஸோ அது ஒரு சைடு வந்து ஆறிட்டதை நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இட்லி ஊற்றுறதுக்காக வந்து இப்போ பெரிய கடாய் வச்சுக்கிறேன். அது வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பெரிய இட்லி ஊற்றுறதுக்காக வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி தாளிச்சது எல்லாமே நான் வந்து போட்டுட்டேன், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பேட்டரை ஊற்றிக்கிறேன். அது கூடவே வந்து ஃபுல்லாக நான் வந்து கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், அது மேலே வந்து தூவி வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரியே வந்து மினி இட்லியும் வந்து அந்த பிளேட்லேயும் வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி வந்து இட்லி ஊற்றிட்டு அது கூடவே கேரட்டும் வந்து மேலே வந்து தூவி வச்சுக்கிறேன். இந்த மல்டிபர்பஸ் கடாய் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. இது வந்து நாங்கள் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது, சரின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி வந்து ஒரே ஒரு சின்ன தட்டு குழி இட்லி வந்து கொடுத்துருக்காங்க பிளேட்டு, அதுக்கப்புறம் 2 பெரிய பிளேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டீம் பண்ணதுக்கு இல்லைனா வந்து நம்ம வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணதுக்கு ஒரு பிளேட்டும், அதுக்கப்புறமேட்டு வந்து புட்டு இடியாப்பம்லாம் செய்யறதுக்கு இன்னொரு பிளேட்டை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் அ டைமில் வந்து நம்ம இட்லியும் வச்சுக்கலாம், அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் வந்து உடனே வேக வச்சு எடுத்துக்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்குன்னா வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பர்க்னர் பிராண்டோடது, அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ். இதே மாதிரி வந்து நாங்கள் நிறைய கடாய் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த இட்லி கடாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மல்டிபர்பஸ்து. இந்த குக்வேர் செட்ஸ்லாம் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. பர்க்னர் ஹோம் சொல்லிட்டு அவங்களோட தனி சைட்டே இருக்குது, நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த குக்வேர் செட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும், குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். வேணும்னா யாருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய ப்ரொமோஷனல் வீடியோ இல்லை, எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு, நாங்கள் வாங்கியிருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக சொல்கிறேன் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.